நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமாங்க, நாளைக்கு வரப்போற ஹோலி தான் நம்ம லைஃப்ல ரொம்ப நல்ல ஹோலி. அது ஏன் தெரியுமா? இந்த தடவை நம்ம கிட்ட நிறைய காரணங்கள் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போன ஹோலியில கூட நம்மளோட சின்னாவுக்கு கல்யாணம் நடக்கும்னு நம்ம யாருமே எதிர்பார்க்கல. ஆனா இப்ப என்னமோ எது நடந்திருந்தாலும் சரி, நானும் பாட்டியும் மட்டும் எப்போ ஒரு விஷயத்தை தான் நினைச்சிட்டே இருப்போம், சின்னாவும் ஸ்ருதியும் ஒன்னா இருக்கணும்னு. இன்னொரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு நான் வானத்துக்கு பூமிக்கும் குதிச்சிட்டு இருக்கேன். ஏன் கேளுங்க. எனக்கு காரணம் தெரியும்னா கூட உங்க சந்தோஷத்துக்காக நான் திரும்பவும் கேட்பேன். நீங்க என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க. அதோட இப்பெல்லாம் நீங்க எப்பவுமே என் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் என்ன செய்யறது ராணி அம்மா? இதை தவிர என்கிட்ட வேற வழியே கிடையாது. ஆட, ஏன்னா என்னோட தேவதைய நான் சீக்கிரமா பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். எப்பவும் உன் கூடவும் அவ கூடவே தான் இருப்பேன். என்னங்க, நம்ம குழந்தைக்கும் இதுதான் முதல் ஹோலி இல்ல? எனக்கு நம்ம ஸ்ருதிக்கு இதுதான் இங்க முதல் ஹோலி. நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். நாளைக்கு சுத்தி முகத்துல நான் தான் முதல்ல கலர் பூச போறேன். சீக்கிரம் எந்திர ஸ்ருதி, இன்னைக்கு ஹோலி. எவ்வளவு வேலை இருக்கு. நேத்து கூட ஹோலி பூஜைக்கு போக முடியல. ஆனா இன்னைக்கு ஹோலி பண்டிகை, இன்னும் நிறைய வேலை செய்யணும். நிறைய ஜிலேபி எல்லாம் பண்ணணும், கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் ரெடி பண்ணணும், எண்ணெய் தேய்க்கணும், கலர், எல்லாருக்கும் கலர் வேற வாங்கிட்டு வரணும். அம்மா அப்பாக்கு கிரீன் கலர், அத்தைக்கு ஆரஞ்சு கலர், அக்காவுக்கு ப்ளூ கலர், அப்புறம் அம்மனுக்கு ரெட் கலர், அப்புறம் எனக்கு பிடிச்ச கலர் yellow. ஹோலி! அம்மா அப்பாக்காக பழைய ட்ரெஸ் எல்லாம். பைத்தியம். நான் மறந்தே போயிட்டேன். இப்ப நான் தான் என் வீட்ல இல்லையே, இங்கெல்லாம் இருக்கேன். எங்க இருந்தா என்ன, வீடு மாறினா என்ன, நான் மாற மாட்டேன்ல. நான் நானா தான் இருப்பேன். அப்புறம் ஹோலியும் அப்படியேதான் இருக்க போகுது. இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி, நான் ஹோலியை கொண்டாட தான் போறேன். என் வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் தப்பா நடக்குது. அது எல்லாத்தையும் இன்னைக்கு தான் சரி பண்ண முடியும். ஏன்னா ஹோலி பண்டிகை அன்னைக்கு யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. Unbelievable. இப்போ கலர்ல தண்ணி ஊத்தலாமா இல்ல ஊத்த வேண்டாமா? வீட்டுக்கு உள்ளேயா இல்ல வெளியவா? நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க? என்கிட்டதான். வேற யார்கிட்ட பேச போறேன்? பைத்தியம் பிடிச்சிருக்கா உனக்கு? சின்ன வயசுல இருந்து அப்படிதானே. ரைட். உங்களுக்கு முதல்ல தெரியாதா? இன்னைக்கு ஹோலி பண்டிகைக்கு யாருக்கு என்ன கலர் வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அடுத்தவங்களுக்காக யோசிக்க கொஞ்சம் டைம் ஆச்சு. ஆனா உங்களுக்கு கலர் செலக்ட் பண்ண எனக்கு டைமே ஆகல. உங்களுக்கு என்ன கலர் தெரியுமா? கருப்பு தான். அஞ்சலி அம்மா, இந்த பெட்டியை நீங்க கொண்டு வர சொல்லிருந்தீங்களா? பாட்டி, நான் உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். நான் உங்ககிட்ட என்ன கேட்கணும்னு நினைச்சேன்னா, பிரகாஷ், இந்த பெட்டியை உள்ள கொண்டு போய் வைங்க. சரிங்கம்மா.
பாட்டி, நீ எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் எதுவும் பிரயோஜனப்படாது. இந்த பெட்டியில என்ன இருக்கு என்ன இல்லைங்கிறத இந்த வருஷம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. பாட்டி, நம்ம ஹோலி பண்டிகை கொண்டாடலாம், ஆனா எல்லா வருஷங்களும் மாதிரி கிடையாது. பாட்டி, நான் சொல்றது ஹரிபிரகாஷ், இதை கொண்டு போய் கிச்சன்ல வச்சிருங்க. ஹோலி கொண்டாடினதுக்கு அப்புறம் கலர் எடுக்க இது யூஸ் ஆகும். தேங்காய் எடுத்து வச்சிங்களா? தேங்காய் எண்ணெய் சூடு பண்ணி எடுத்து வச்சிட்ட சுத்திமா. ரொம்ப சந்தோஷம். சரி, ஒரு விஷயம் சொல்லுங்க, இந்த வீட்ல இருக்கிறவங்க ஹோலிக்கெல்லாம் திங்ஸ் எங்க வாங்குவாங்க? ஹரிபிரகாஷ், எங்க இதோ வந்துட்டு இருக்கேம்மா. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ஹோலி வாழ்த்துக்கள் பாட்டி. ம் ஹோலி வாழ்த்துக்கள் அஞ்சலிகா. உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஹாய், என்ன இது? என்ன பெட்டி இது? பாட்டியோட ஹோலி பெட்டி. இது ஒண்ணு சாதாரண பெட்டி இல்ல, இது ஒரு மேஜிக் பெட்டி. இது பாருங்க. நம்பவே முடியல. பாட்டிக்கு ஹோலினா இவ்ளோ பிடிக்கும்னு எதிர்பார்க்கவே இல்ல. அட ஸ்ருதி, ஒண்ணு தெரியுமா? பாட்டி அளவுக்கு யாராலையும் ஹோலி கொண்டாட முடியாது. அப்படின்னா இன்னைக்கு பாட்டி. எல்லாம் என்னால தானே. அஞ்சலி, இந்த துணிக்கு கீழே என்ன இருக்கு? இதுவா? இது தாத்தாவோடது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா ஸ்ருதி? ஒவ்வொரு வருஷமும் பாட்டி இதாலதான் ஹோலி கொண்டாடுவாங்க. ஆனா இந்த வருஷம் இல்ல. இல்ல, நான் அப்படி நடக்கிறதுக்கு விட மாட்டேன். என்ன நடந்தாலும் சரி, பாட்டியை நான் சமாதானம் பண்ணியே தீருவேன். சரி அஞ்சலி, ஹோலி திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு நான் வெளியில போயிட்டு வரட்டுமா? அத்தை ஒவ்வொரு வருஷமும் மார்க்கெட்ல தான் வாங்குவாங்க. நானும் அங்க போய். வேண்டாம் ஸ்ருதி, நான் எல்லாத்தையும் வர வச்சுட்டேன். உங்களுக்கும் பிரியாவுக்கும் என்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்துக்கங்க. சரி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது வேணும், இது வேணும், இது வேணும், அப்புறம் இதுவும் வேணும். ஸ்வீட் எல்லாம் வந்துருச்சா? வந்துருச்சுமா. கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? கூல் ட்ரிங்க்ஸ் சில்லுன்னு இருக்குமே அந்த ட்ரிங்க்ஸ். வந்துருச்சு. வெரி குட். அட, இந்த கலர் பை பை சொல்லிட்டு போகவே மாட்டேன். கிழிஞ்ச புடவையும் கிழிஞ்ச புடவையோட அக்காவும் இங்க தான் இருக்காங்களா? ஆனாலும் ரொம்ப தான் தொந்தரவு பண்றாங்க. இங்க இருந்து போறதும் கிடையாது, எங்களை நிம்மதியா இருக்க விடுறதும் கிடையாது. வாங்க 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 லட்சுமி, நீங்களும் கலர் பார்க்க தான் வந்திருக்கீங்களா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா லட்சுமி, நாங்க சின்ன பசங்களா இருக்கும்போது நாங்க பலூன்ல கலர் தண்ணி ஊத்தி அதை எல்லார் மேலயும் அடிப்போம். அதே மாதிரி ஒரு வாட்டி அத்தை மேலயும் நாங்க அடிச்சிட்டோம். ஹோலி முடிஞ்சு ஒரு மாசத்துக்கு அப்புறமா அத்தையோட தலை ஏதோ ஒரு நாட்டு கொடி மாதிரியே இருந்துச்சு. இந்தாங்க மேடம் பில். மொத்தமாக சேர்த்து 650 ரூபா ஆகுது. ஆனா என்கிட்ட பணம் எதுவும் இல்ல ஸ்ருதி. இப்ப என்ன செய்ய? ஆஃப் கோர்ஸ், பணம் இருந்திருந்தா இன்னைக்கு இங்க உட்கார்ந்துட்டு இருப்பியா என்ன? ஹலோ, ஹாய், பாய் பாய். சரி, நீ கொஞ்ச நேரம் இரு, நான் போய் அஜய் கிட்ட கேட்டு பாக்குறேன். இப்ப வந்து வேணாங்கக்கா, நீங்க இருங்க, நான் போய் பணம் எடுத்துட்டு வரேன்.
ஆனா பணம் எங்க இருக்கு? ஆமால, மறந்தே போயிட்டேன். அத்தை துணியோட சேர்த்து என் ஒண்டியிலையும் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. நீங்க இங்க இருங்க, நான் போய் பணம் எடுத்துட்டு வரேன். பாத்து போ ஸ்ருதி. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. என்ன நான் ப்ராமிஸ் பண்ணிருந்தேன், என்னோட 25வது பிறந்த நாளைக்கு தான் உன்னை உடைப்பேன்னு சொல்லியிருந்தேன். ஒரு நல்ல புடவை வாங்கணும் தானே இந்த பணத்தையும் நான் சேர்த்து வச்சேன். ஆனா இப்ப எனக்கு பணம் தேவை, அதனாலதான் உடைக்கிறேன். என் அக்காவுக்காக. ரெண்டு, 3, 4. What the? என்ன பார்த்தது ஒளிஞ்சுக்கிட்டியா? நானா? எதுக்கு? என்ன நீ என்கிட்ட தோத்துட்டல, அதான் என்னோட முகத்தை பார்க்க முடியாம ஒளிஞ்சிட்டேன்னு நினைச்சேன். என் முன்னாடி வரக்கூடாது தானே இந்த மாதிரி எல்லாம். அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு காலையில கூட தான் நான் உங்களை பார்த்தேன். என் கீழே விழுந்த காயின் எடுத்தேன், அவ்வளவுதான். எந்த வேலையும் ஒழுங்கா செய்ய மாட்டியா? ஒருவேளை உனக்கு ஏதாவது அடிபட்டுருச்சுன்னா? இங்க நம்ம 2 பேரும் தவிர வேற யாரும் இல்ல. அப்படி இருக்கும்போது சுத்தி ஏன் தேவையில்லாம எதையோ யோசிச்சுட்டு இருக்காத. உனக்கு தேவையில்லாத விஷயத்தை இதோட விட்டுரு. ஐயோ, பணம் கம்மியா இருக்கே. எனக்கு கடன் வேணும். என்ன கடனா? நான் ஒன்னும் சும்மா கேட்கல, கடன் தான் கேட்டேன். அது உங்க பாஷையில எப்படி சொல்லுவாங்க? லோன். ஓ, லோன். ஆமா. ஒரு நிமிஷம். உங்களுக்கு பிசினஸ் விளையாட்டுனா ரொம்ப பிடிக்கும்ல? இங்க சைன் பண்ணுங்க, அங்க சைன் பண்ணுங்க. இந்தாங்க.
என்னோட பேரு மிஸ்ஸஸ் ஸ்ருதி அஸ்வின். கவர்னர் கிட்ட என்னோட பேரு மிஸ்ஸஸ் ஸ்ருதி அஸ்வின். நான் என் கணவர் மிஸ்டர் அஸ்வின் கிட்ட 300 ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன். இதுல நான் கையெழுத்தும் போட்டு கொடுக்கறேன். இப்ப எனக்கு 300 ரூபாய் கொடுங்க. எப்ப உங்க பணத்தை கொடுப்பேன்னு எழுதல, ஆனா கண்டிப்பா ஒரு நாள் கொடுத்துறேன். தேங்க்யூ. இவ என்னைக்காவது ஒரு நாள் பைத்தியமாக்க போறா. இன்னும் முடிஞ்சதா இல்ல இன்னும் உங்க அப்பா அம்மாவோட கதைகளை நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கணும்னு நீ எதிர்பார்க்கறியா? இன்னும் நிறைய கதை சொல்லுவேன் மாமா. ஆனா இன்னைக்கு நீங்க என்கிட்ட என்ன சொன்னாலும் சரி, அது இப்போதைக்கு போதும். இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு நன்றி மாமா. எப்பவும் நீ நல்லா இருக்கணும். ம்? ஹரிபிரகாஷ் கொஞ்சம் இருங்க. இந்த பெட்டியை கொண்டு போய் திரும்ப அங்கேயே வைங்க. சரிங்கம்மா. அப்புறம் நீங்களும் அஸ்வின் தம்பியும் எங்கேன்னு அஞ்சலி அக்கா ரொம்ப நேரம் கேட்டுட்டு இருந்தாங்க. இதோ நான் உங்க முன்னாடி இருக்கேன். அஸ்வின் அவர் ரூம்ல உட்காந்து ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அப்ப நீங்க போய் அவங்களை என்னன்னு கேளுங்க. கண்டிப்பா. ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல, நான் ஒருத்தங்களுக்கு ஹோலி வாழ்த்து சொல்லணும். நீங்க போங்க, நான் அப்புறமா வரேன். சரி. ஒரு நிமிஷம். உங்களுக்கு ஹோலி வாழ்த்து சொல்லதான் நான் இது எல்லாத்தையும் கொண்டு வந்தேன்னு நீங்க தப்பா ஒண்ணும் நினைச்சுக்க வேண்டாம். ஏதோ தெரியாம கொட்டிடுச்சு, அவ்வளவுதான். ஆனா ஒண்ணு, இது விழுந்துருச்சுல்ல. அப்புறம் நானும் பூஜை ரூம்ல இருக்கேன். இன்னைக்கு வேற ஹோலி பண்டிகை, அதனால நான் இப்ப உங்களுக்கு வாழ்த்து சொல்ல போறேன். உங்களுக்கும் ஹோலி வாழ்த்துக்கள்மா. இங்க பாருங்க, எத்தனையோ தப்பு செஞ்சேன். அதுல இன்னொரு தப்பையும் சேர்த்து பண்ணிட்டேன். தெரியாம நிறைய ஜிலேபி எல்லாம் செஞ்சுட்டேன். அதனால ஒருவேளை நீங்க ஸ்வீட் சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா இதை நீங்க சாப்பிடலாம். அஞ்சலி, நீங்க? அது சரி, இப்ப நீங்க அம்மனுக்கு கலர் பூசி ஹோலி வாழ்த்து சொல்லிட்டீங்க. இப்ப நானும் பூசலாம்ல? ஒரு நிமிஷம் ராணியம்மா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு நிமிஷம் ராணியம்மா. இந்த வீட்டுக்கு இவங்க புதுசா வந்திருக்காங்கல்ல, அதனால இவங்களை இப்படி வரவேற்கணும்னு நினைக்கிறேன். யாரோ ஃபோன் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். என் போனை வெளியிலேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். நான் இப்ப வந்துடுறேன்.
என்னங்க வாங்க நாமளும் வெளியே போலாம். நீங்க எவ்வளவுதான் ஓடினாலும் சரி ஸ்ருதி, ஆனா இன்னைக்கு எல்லாருக்கும் முன்னாடி முதல்ல உங்க மேல கலர் பூச போறது நான் தான். இந்த விஷயத்துல நான் உறுதியா இருக்கேன்.